சோத்திரம் தகப்பனே அப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வானத்திலேருந்து இறங்கி வந்தவரை இன்றைக்கி துதிங்கோ. நமக்காக இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தினால நம்மளுக்கு மீட்பை கொடுத்து, அவர் ரத்தத்தினால் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்து, அவருடைய உயிரை கொடுத்துருக்கிறார். வானத்திலேருந்து இறங்கி வந்துகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை இன்றைக்கி நினைங்க. சில விஷயங்கள் ஜாட்டி அடி மாடுங்களை தான் அடிப்பாங்க, குதிரையை அடிப்பாங்க. அதை நமக்காக இயேசு கிறிஸ்து வாங்கியிருக்கிறார். ஆணி ஒரு பொருள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஆணி அடிப்பாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து அவருடைய கையிலையும் கால்லையும் நம்மளுக்காக அந்த அடியை வாங்கியிருக்கிறாரு, அந்த ஆணி அடி வாங்கியிருக்கிறாரு. ஏதாவது ஒரு சாதிச்சாக்கா கிரீடத்தை கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவராகி கொடுத்து முள் கிரீடம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக அவர் உயிர் விட்டுருக்கிறார், அவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் இப்படி சிந்தித்து பார்க்கணும். பரலோகத்தினுடைய தேவனுடைய மகனாக இருந்து நமக்காக பாடுகளை பட்டு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உயிரை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம அவருக்காக இந்த உடலில் நம்ம கொடுக்கணும், நம்ம ஒழுத்தை கொடுக்கணும். அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. சிலுவையின் மரணத்தில் நம்மளுக்கு அவருடைய அன்பு காட்டுறாரு. இவர்கள் அறியாத செய்கிறவர்கள் இவர் பாவங்களை மன்னியும் சொல்லி பிதாக்கிட்ட கேட்குறாரு. கடைசியாக உயிர் போகிற நேரத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஏலி ஏலி லாபா சபத்தானே என்றார். யாருக்காக? நமக்காகத்தான். அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே வரணும். நம்மளுக்கு அந்த உணர்வு வந்தால் நம்ம உண்மையான ஒரு கிறிஸ்துவனாக வாழுவோம் இந்த உலகத்தில்.